தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைமை கழகத்தில் நடக்கும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக உங்களை வருக வரவேற்று உங்களை பாராட்டி வாழ்கிறேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே நடந்த எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். நாம் சார்ந்த கூட்டணி, எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி, நீங்கள் விரும்பிய கூட்டணியை இந்த தேர்தலில் தலைமை கழகம் முடிவெடுத்து அந்த கூட்டணியை நாம் தொடர்ந்து இருக்கிறோம். இந்த கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நமது நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன். இந்த கூட்டணி நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கூட்டணி தான், இது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் என்பது நான் ஏற்கனவே அறிக்கையிலே அறிவித்தபடி ஒரு மாயையை உருவாக்கி ஒரு சுனாமி போல யாருமே எதிர்பாராத ஒரு தேர்தல் முடிவாகி இருந்தது என்றால் என் வார்த்தை இல்லை. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், 2005 கட்சி ஆரம்பித்து 2006 தேர்தலை சந்தித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்றைய எத்தனையோ கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்றால் அது மிக இல்லை. தனியாக கடன் காண முடியும், ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் லஞ்ச ஊழலுக்கு எதிர்த்து மக்களுக்காக உழைத்த ஒரு உண்மையான தலைவர், உண்மையான கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை ஒட்டுமொத்த மக்கள் அறிவார்கள். ஒரு தேர்தலில் வெற்றி தோல்விகள் என்பது சகஜம். ஆனால் இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்றைக்கு வாய்ப்பு கொடுத்த இளைஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் பிடிக்காததாக இருந்தாலும் இன்றைக்கு அன்றாடம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இன்னைக்கு தமிழக மக்கள், இளைஞர்கள், பெண்கள் அனைவரையுமே சிந்திக்க வைத்திருக்கிறது என்றால் என் வார்த்தை வெளியே. இப்ப நாம தீர்மானம்னா 5 தான் வாசிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல வெறும் 5 தீர்மானம் தான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற அவலங்களை பட்டியலிட்டால் இன்றைக்கு ஒரு நாள் காணாது. அந்த அளவு ஆட்சிக்கு வந்து வெகு சிறிய காலத்திலேயே தமிழகம் முழுவதும் பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாடும் தமிழக மக்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல இன்னைக்கு இந்த 5 தீர்மானங்களில் நாம் அறிவித்த இந்த தீர்மானங்களை தமிழக அரசு உரிய கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் இதற்கான தீர்வை கட்டாயம் ஏற்படுத்த வேண்டும் என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழக அரசை, முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு கூட்டணியில மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில நாம் இருந்தோம். இன்னைக்கு மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் நிலை என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இன்னைக்கு மக்கள் பேசுவது எல்லாம் இந்த கூட்டணியில் இருந்தவர்களுடைய ஆதரவை பெற்றுதான் இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆட்சியை தொடர்கிறது. யாரை தீய சக்தி என்று சொன்னார்களோ அந்த தீய சக்தியினுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு தூய சக்தி என்று சொன்னவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுவும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இங்க யாரும் எதுவும் மறைக்க முடியாது, எல்லாம் வெட்ட வெளிச்சம். என்னெல்லாம் நீங்க வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்பது மக்கள் அறிவார்கள். அதனால 6 மாத காலம் ஒரு புது கட்சிக்கு, ஒரு புது ஆட்சிக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இதைதான் கேப்டன் அவர்களும் சொன்னார், அதை நாமும் பின்பற்றோம்.
ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனிலம், அதாவது வெறும் ரொம்ப சுமூகமான ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம். ஆனால் இங்க எந்த ஹனிமூன் பீரியடும் இல்லை, எந்த ஹாலிடே பீரியடும் இல்லை. ஏன்னா மக்கள் வாக்களித்த அத்தனை பேரும் ஹனிமூன் பீரியடு கிடையாது. இன்னைக்கு அனைவருக்கும் அவதிக்கான ஒரு பீரியடாக இன்னைக்கு ஒவ்வொரு துறைக்கும் அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை, யதார்த்தம். இதுதான் கள நிலவரம். பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று சொல்லி யாருக்கும் இனி திருப்தி இல்லாதனால தமிழ்நாடு முழுக்கும் விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று இன்றைக்கு நடக்கவை அத்தனையும் நாம பட்டியலிட முடியும். இன்னைக்கு தேமுதிக என்றால் ஏதோ பேரம் வாங்குறாங்க, பேரம் இல்ல. இப்ப சொல்ற ஆல் பிரஸ் அண்ட் மீடியா எந்த பேரத்துக்கும் எந்த பதவிக்கும் ஆசைப்படாத ஒரே கட்சி என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறோம் என்பதை நான் உறுதியோட, பெருமையோட, தைரியத்தோட இந்த பிரஸ் மீட்ல பதிவு. அனைத்து சோசியல் மீடியா, ஆல் பிரஸ் பீப்புள், இத உங்களுக்காக தான் நான் சொல்றேன். எதுக்கு இருந்தாலும் பேரம். இதை தவிர வேற ஏதாவது குற்றம் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இதை மட்டுமே நீங்க தேமுதிகவை முன்னிலைப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படியெல்லாம் ஒரு புனிதரை, ஒரு உன்னதமான தலைவரை, ஒரு புனிதமான ஒரு கட்சியை களங்கப்படுத்தினீர்களோ உங்களுக்கான பதில் தான் இது. ஒரு பதவிக்கோ ஒரு பணத்துக்கோ எதுக்கும், ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொருளுக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் நாம் பயணிக்கும் கூட்டணிக்கு விசுவாசமாக, தர்மத்தோட நாம் கிடைத்த ஒரு சீட்டானாலும் உண்மையாக இருக்கின்ற கட்சி. ஏன் நம்ம நினைச்சிருந்தா விஜய போய் பார்த்திருக்க என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜய வீடு தேடி துணை முதல்வர் இதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்ல தேமுதிக. என்றைக்கும் நாம் கொண்ட கொள்கை, அந்த கூட்டணி தர்மம், நாம் எடுத்துக்கொண்ட அந்த பாதையில் என்றைக்கும் நாம் உறுதியாக இருப்போம் என்பதற்கான அச்சாட்சி இதுதான். இன்னைக்கு வரைக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதிமுக கூட்டணியில தான் பயணிச்சோம். எல்லாருக்கும் தெரியும்ல. 2011 அதிமுக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் பிஜேபி கூட 2014 நாம் ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்தவர்கள் தான் தேமுதிக. எந்த விதமான சலனங்களுக்கோ, எந்த விதமான ஆசாபாசங்களுக்கோ, சந்தர்ப்பவாதத்துக்கோ இடம் கொடுக்காமல் நாம் எடுத்துக்கொண்ட அந்த நிலையில் உறுதியாக இருந்த கட்சி தேமுதிக. 2026 தேர்தல் முன்னாடி வரைக்கும் அதிமுக கூட்டணியில பயணிச்சு. நான் இன்னைக்கு கேட்கிறேன் அண்ணன் எடப்பாடியார், இது வரைக்கும் நான் பேசல. இது மாவட்ட செயலாளர் மீட்டிங், தலைமை கழகத்தில் நடக்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டம். 2024 அதிமுக கூட எந்த கட்சி அன்னைக்கு உங்களுக்கு துணை நின்றார்கள்? இதை அண்ணன் எடப்பாடியார் நிச்சயம் எனக்கு பதில் சொல்றேன். அன்னைக்கு கூட்டணியில இருந்து எல்லாரும் தங்கள் சுயநலத்துக்காக உங்களை விட்டு ஓடனாங்கல்ல. நாங்க கூட்டணி தர்மத்தை பத்தி சொன்ன உங்க கூட அன்னைக்கு நின்ன ஒரே கட்சி தேமுதிக. ஏன் யாருக்கு கூட நின்னாங்க? ஏன் எங்களுக்கு தெரியாதா? தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்மளுடைய மோடி அவர்கள் தான் பிரதமர் என்று சொல்லி அந்த கூட்டணி அமைக்க 2014 முதல் கூட்டணி வைத்தது கேப்டன் மோடி அவர்கள். முதல் முறை பிரதமராக வந்த போது பட்டி தொட்டி என்றும் அந்த தாமரை சின்னத்தை கொண்டு சென்று சேர்த்தவர் கேப்டன் அவர்கள். ஆனால் நாம் கொண்ட அந்த கொள்கையின்படி, எங்கள் கழகத்தின் விருப்பத்தின்படி, எங்கள் மாவட்ட செயலாளர் தொண்டர்களின் விருப்பப்படி அந்த கூட்டணி தர்மத்தை 2024 வரைக்கும் நாம மதிச்சோம்.
ஆனா அன்னைக்கு ஓடினவங்களே எல்லாம் முதல்ல கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாரு. அன்னைக்கு ஓடினவங்களே எல்லாம் முதல்ல கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறாரு. ஆனா தேமுதிக உங்க கூடயே நின்னமே நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க? என்ன அழைச்சு பேசுனீங்க? ஒரு ஆலோசனை கூட்டத்துக்காக கூப்பிட்டு இருப்பீங்களா? எவ்வளவு வாட்டி நாங்க சொன்னோம், எத்தனை வாட்டி, அண்ணா இது கூட்டணி, இந்த கூட்டணியை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டங்கள் நடத்தணும். அப்பதான் கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஒரு வாட்டி இல்ல, ஒரு 2 வாட்டி இல்ல, 1000 வாட்டி நான் பேசியிருப்பேன் அவர்கிட்ட. கூட்டணியில இருந்தப்போ நீங்க ஒரு உண்ணாவிரதத்துல உட்கார்ந்தாங்க, அன்னைக்கு கூட நான் போய் அந்த உண்ணாவிரதத்துல பங்கேற்றேன். அவர் என்ன வெத்தலை பார்த்து அழைச்சாரா? நானும் ஒரு பொதுச் செயலர், உங்களுக்கு இருக்கிற கௌரவம் நம்மளுக்கு இருக்காத தேமுதிகாக ஏன் போனோம்? கூட்டணி ஜன்மத்தை மதித்து அந்த உண்ணாவிரத கூட்டத்தில் போய் அமர்ந்து அதிமுகவுக்கு நாம அன்னைக்கு சப்போர்ட் பண்ணோம். அன்னைக்கு கூட சொல்றோம், இது போன்று தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைக்கு ஒன்றாக இணைந்து நம் கூட்டணி போராட வேண்டும். சரிமா சரிமாம்பார் எல்லாத்துக்கும். ஆனா கடைசி வரைக்கும் அது மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை. நீங்க எல்லாம் நினைச்சுக்கலாம் ஏதோ எம்பி சீட்டு கொடுக்கல அதனாலதான் கூட்டணியில இல்ல. இது என்ன எம்பி சீட்டு? இது மாதிரி பல்வேறு எம்பி சீட்டுகள் தேமுதிகவால வாங்க முடியும். ஆனால் கேப்டன் சொன்னது போல் அந்த தன்மானத்தை மதிக்கக்கூடியவர்கள் தான் எங்கள் தொண்டர்கள். அந்த தொண்டர்களுக்கும் அந்த கூட்டணியில் மரியாதை இல்லை. அந்த தேமுதிகவினுடைய எங்கள் மாவட்ட கழக செயலாளர் கடைகோடி தொண்டர்கள் கூட அந்த மரியாதை இல்லாத போது ஒட்டுமொத்த கழகத்தினுடைய விருப்பத்தின்படிதான் எம்பி சீட்டும் கொடுக்கல, எந்த தர்மத்தையும் மதிக்கல, யாரையும் அழைச்சு பேசல என்ற ஒரு நிலையில் தான் நாம் திமுகவுடன் கூட்டணி அமைக்கும். இதான் உண்மை. யாருக்காகவும் இதை மறைக்கணும், மறைச்சு பேசணும், பொய் சொல்லணும்ன்ற அவசியம் தேமுதிக என்றைக்குமே கிடையாது. பிரச்சாரத்தில் என்ன பேசினாரு அண்ணன் எடப்பாடியார்? அவருக்கு யார் எதிர்கட்சியும் அவர்களை கூட அவர் மைண்ட் பண்ணல. 0.5 கட்சி, 0.5 கட்சி, 0.5 கட்சி சொல்லி 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 ஐசியூல இருக்கிற கட்சிக்கு உயிர் கொடுத்தோம். இன்னைக்கு நான் அப்பவே சொன்னேன், எந்த வார்த்தையை திரும்ப திருப்பி சொல்றீங்களோ அதுவே உங்களுக்கான நிலையாக வரும் என்று நான் சொன்னேன். அதுவும் திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோயில் முன்னாடி தான் எடுத்து அந்த ஃபார்ம் காமிக்கணும். அது வரைக்கும் நான் என் பேர் காமிச்சேன்னா ஏன் நிர்வாகி, என் மாவட்ட செயலர் உதவி கூட நான் காமிக்கிறேன். கூட்டணி தர்மத்தை நாம மதிச்சோம். தொடர்ந்து தாக்குதல்கள் தேமுதிக மேல மட்டும்தான். அவர் சார்ந்த கட்சிக்கு, எதிர்கட்சிக்கோ, அவருக்கு யார் எதிர்கட்சிக்கோ அவங்கள பத்தி கூட அன்னைக்கு பிரச்சாரம் பேசல. அப்பதான் திருவண்ணாமலையில வைத்து அவரை நமக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த ஃபார்மை காமிச்சார். 5 MP பிளஸ் 1 ராஜ்யசபா அவர் கையெழுத்து போட்டு கொடுத்ததுதான். நான் எங்க சொன்னோம், நான் எங்க தரோம், யார் யாரோ பேசுறதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்னீங்களே. அன்னைக்கெல்லாம் பேசாம அன்னைக்கே நான் அதை சொல்றேன். தொடர்ந்து உங்களுடைய பிரச்சாரம் தேமுதிகவை இழிவுபடுத்துவதும் தேமுதிகவை அசிங்கப்படுத்துறதா இருந்துச்சு. உறுதியாக கிட்ட நான் சொல்றேன், அதிமுகவை இருக்கின்ற ஒருத்தருக்கு கூட, ஒரே ஒருத்தருக்கு கூட எடப்பாடியார் தவிர தேமுதிக கூட்டணியை விட்டு வெளியேற கூடாது என்பதுல அத்தனை பேருமே உறுதியா இருக்காங்க. அத்தனை பேரும் உறுதியா இருக்காங்க. ஒட்டுமொத்த அதிமுகவும் தேமுதிக நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணாங்க. ஆனா ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம வெளியே வந்ததின் விளைவு, இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை விட்டு 15 வருஷம் இருக்கீங்களே ஒரு வீடு, அதை கூட இன்னைக்கு காலி பண்ற ஒரு நிலைமை வந்து நீங்க தான், உங்க கட்சி தான் இன்னைக்கு ஐசியூ போயிட்டு. பொதுவா எல்லாருமே சொல்வாங்க, வினை விளைத்தால் வினை அளிப்பார், நல்லது செய்தா நல்லது வரும். கேப்டன் எப்பயுமே சொல்வார், அரசன் நன்று கொள்வார், தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்வார். 2011 முதல் முறை தேமுதிக வெற்றி பெற்று 29 MLAக்கள் ஜெயித்த போது என்ன பேசினார் கேப்டன்? அப்படி மக்களுக்காக பேசுறார், தமிழ்நாட்டுக்காக பேசுறார். ஏன் தேர்தலுக்கு பிறகு பால் விலை உயர்த்துறீங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்தினீங்க? இது தப்பா? இது தப்பா? மக்களே உங்களை கேட்கிற, தமிழ்நாடு மக்களை சிந்திங்க. யாருக்காக பேசினார்? எனக்கு 100 ஏக்கர் கொடுங்க, ஒரு 10 கோடி கொடுங்க நான் போய் கேட்டார் கேப்டன். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன். அதைதான் இன்னைக்கு கடைகோடி தொண்டரும் ஃபாலோ பண்றாங்க, அதுதான் நாங்களும் ஃபாலோ பண்றோம்.
மக்கள் பிரச்சனையை சட்டசபையில பேசுனத பர்சனல் வெஞ்சன்ஸா எடுத்து அன்னைக்கு நம்ம தேமுதிக இருக்கிறவங்கள யாரெல்லாம் சலனப்பட்டவங்க, இந்த மாதிரி பதவிக்கு காசுக்கு ஆசைப்பட்டவங்க ஆசை வர வீசி இழுத்தீங்க. இன்னைக்கு அவங்க நிலையெல்லாம் என்ன அப்படிங்கறத நான் கேட்கிறேன். இன்னைக்கு எங்க கிட்ட இருந்தா இன்னைக்கு பாருங்க எப்படி கௌரவமா கம்பீரமா எங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம எங்க இருக்காங்கன்னே தெரியும். அதுல பாதி பேர் இன்னைக்கு மறைந்து போயிட்டாங்க. அன்னைக்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் நீங்க இழைத்த அந்த கொடுமை இன்றைக்கு திருப்பி அதிமுகவுக்கு தாவேகா மூலமாக வந்திருக்கு. அதனால நம்ம தான் ஏதோ கெத்து, இதுதான் உண்மை, இதான் நிலைன்னு யாரும் நினைக்காது. அதுதான் சொல்லுவாங்க, ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டு அழிஞ்சு விடுவே மனிதான். அதனால அன்னைக்கு பவர்ல இருந்தப்போ 2011 தெரியல, 100 ஆண்டு காலம் இந்த கட்சியை அழிக்க முடியாது, இனிமேல் இறங்கு முகம் சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு அவங்க இல்ல இருந்திருந்தா இன்னைக்கு இதை பார்த்து ஆட்டத்தை சொல்லிருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு கேப்டனும் அவங்களும் அம்மையார் அவர்களும் கலைஞர் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுகவின் நிலை என்ன? இப்ப கூட நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், 3 பேர் ராஜினாமா செய்ததாக எனக்கு தகவல் வருது அதிமுக. இது தொடர போகுது, இது நிச்சயம் தொடர போகிறது. யாரு கட்சி ஐசியூனாரோ அண்ணன் எடப்பாடியார் அவர் திருவாய்க்கு சொல்றேன், அவர் வார்த்தையை அவர் கட்சிக்கே உரித்தாக போகிறது. இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியலில் வெற்றி தோல்வி வரும். நிலையான உறுதியோட மனப்பான்மையோடு யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எதிர்காலம், அவர்களுக்கு தான் தமிழக மக்கள் ஆதரவு. அதனால இந்த குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி இன்னைக்கு இங்க அன்னைக்கு அங்க அன்னைக்கு அங்க இன்னைக்கு அங்கன்னு தாவுறாங்கள, எந்த நிலையும் யாருக்கும் கிடையாது, வரலாறு கிடையாது, எதிர்காலம் கிடையாது. இது பொதுவாக தேமுதிக இருந்து போனவங்களுக்கும் சொல்றேன், மற்றவர்களுக்கும் சொல்கிறேன். ஒரு முறை இவர்தான் என் தலைவர், இதுதான் என் கட்சி என்று யார் ஒருவர் முடிவு செய்து தங்கள் நெஞ்சிலே பதிய வைத்தார்களோ அதுதான் அவங்க வரலாறு, அதுதான் அவர்களுடைய எதிர்காலம். இந்த நிலையிலிருந்து மாறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த எதிர்காலம் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்த்துவார்கள். அது போல ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு தலைவரோடு வாழ்ந்தவர்கள் தேமுதிகவினர். அதே உறுதியோட தான் நான் சொல்றேன், இன்றைக்கு எந்த சடலங்களுக்கும், எந்த பேரத்திற்கும், எந்த சோபா செட்டுக்கும், எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த முடிவில எங்கள் கூட்டணி தர்மத்தை இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தோம். அதே உறுதியோடு இன்றைக்கும் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெளிவோடு பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போ பிரஸ் மீட் முடிஞ்சவுடனே மீண்டும் நம்மளது ஆலோசனை தொடரும் என்று கூறி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.